வரைக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சிலிண்டர்ல சீட்டிங் ஆயிருக்கு. ஸோ இதோட ஹைட் பார்த்தோம்னா 600. கிளியரா? இப்போ அசம்ஷன்ஸுக்காக இந்த கிராங்க் வந்து 45 டிகிரில ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அட் த எண்ட் ஆஃப் த கேசஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி ஆர்டி அந்த மாதிரி எந்த வேல்யூ கொடுக்கல. ஸோ கிவிங் த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு யூ கேன் ஏபிள் டு அசம்பிள் தட் கன்ஸ்ட்ரக்டட் டயக்ராம்ஸ். அப்போ இந்த கிராங்க் வந்து டுவர்ட்ஸ் 45 இல்லாம மீதி 65 பொசிஷன்ஸ் 100 வரைக்கும் டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அசம்ஷன்ஸ். ஸோ இது இந்தாண்ட போச்சுன்னா இந்த கனெக்டிங் கார்டு வந்து எக்ஸ்பெக்டபிள் ஆகுமா ஆகாதா? நான் இதில் ஆகுமா? ஏன் ஆகாது? இது சிலிண்டர் பா, புரியுதா? என் கிராங்க் வந்து 45 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கிறான், புரியுதா? இப்போ இன்னொரு 25 போகுதுன்னா கொஸ்டின் வந்து இங்கிருந்து இங்கே போகுமா போகாதான்னு கேட்குறேன். ஏன்னா கனெக்டிங் ராட் வந்து சிலிண்டர் தான் இது இல்லப்பா, இது வந்து பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் வச்சுக்கோ. இது வந்து பிடிசி, இது பிடிசி. டாப் டெட் சென்டர், பாட்டம் டெட் சென்டர், இதோட கனெக்டிங் ராட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், புரியுதா? இப்போ இருக்கிற கொஸ்டின்ல இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. அப்போ இதை கம்ப்ரஸ் பண்ணலாமா பாட்டமை? இந்த கனெக்டிங் ராட் வந்து இங்கே ஏதாவது இருக்கிறத நான் இங்கே ப்ரெஷர் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து உள்ள இல்லாமா? அப்போ இங்கிருந்து இந்த கொஸ்டின் வரைக்கும் ட்ராவல் ஆகுமா? அப்போ என்னோட டாப் டெட் சென்டர் இங்கிருந்து இங்கே வருமா? இதே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இது ஃபார்வர்டு ஸ்ட்ரோக் ஆகிருக்கு. இப்போ ரிவர்ஸ் ஸ்ட்ரோக் போகும்போது இதை வந்து நான் இந்தாண்ட பிடிச்சி இப்படி இருக்கிறேன், புரியுதா? அப்ப இங்க பாட்டம் டெட் சென்டர்ல இருந்து அப் டு பிடிசி டாப் டெட் சென்டர் வரைக்கும் டிராவல் ஆகலாமா? அந்த டாடா லைன்ல மட்டும் காமிக்கிறேன், புரியுதா? அப்ப இங்க நடக்கும்போது ஒரு ஆக்ஷன் ஆஃப் ஆங்கிள் வந்து that can be fluctuating. அதுக்கப்புறம் இங்க இருந்து டுவர்ட்ஸ் டிராவல் ஆகுது அப்படின்னா the maximum end வரைக்கும் தான் அது போகும், புரியுதா? அப்ப இங்க ஒரு ஆங்கிள் வந்து ஜெனரேட் ஆகும், புரியுதா? நம்மளோட ஆர்ம்ஸ் இருக்கு, இங்கிருந்து இது வரைக்கும் 90 நான் இதாட்ட திருப்பினா என்னோட இந்த பாயிண்ட் மூவ் ஆகுது, பட் ஆக்ஷனோட கனெக்டிங் ராட் தான் மூவ் ஆகுது. இந்த பாயிண்ட் வந்து ரிப்போர்ட்டா ஃபிக்ஸ்டா இருக்கு இல்லையா? அததான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இது நான் வந்து நேம் வந்து ஜெனரேட் பண்ணணும், ஓகேவா? நீ either 1 2 3 4 ஆரம்பிக்கலாம், இல்ல லெட்டர்ஸ்ல ஆரம்பிக்கலாம், எப்படி வேணா ஆரம்பிக்கலாம். பட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படிங்கும்போது ஹோல் ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஆப்ரேட்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம், இல்ல ஃப்ளக்சுவேட்டிங் எதை வேணா சொல்லிக்கலாம். பட் இந்த ஃபிக்ஸ்டு அப்படின்னா ஹோல் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பேர் வச்சுக்கோ. A this is called as B. ஓகேங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்க? angular velocity and acceleration of the connecting rod at midpoint கொடுத்திருக்காங்க ஒரு ஸ்டேட்மென்ட்ல. சோ கனெக்டிங் ராட் இதுனா கார்பன்ல பாதி வந்து எவ்வளவு? 600ல half எவ்வளவுனா 300. சோ அவ டைரக்ட்டா மிட்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப நாம மிட் பாயிண்ட் எப்படி எடுப்போம்? டோட்டல் 10 cm தான் அந்த மிட் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்? சோ ஆவரேஜ் ஆஃப் 2 in between points. ஓகேவா? ஸ்டார்டிங் டு பாட்டம் ஆட் பண்ணி டிவைட் பை 2 ல போடுவோம். சோ இப்போ டைரக்ட்டா நமக்கு தெரிஞ்சிச்சு இதுதான். சோ திஸ் இஸ் மார்க்ட் as a C. இந்த டயக்ராம்ல ஏதாவது டவுட் இருக்கா? சார் இந்த போர்ட்ஸ்ல இருந்து எனக்கு எப்படி நீங்க ஜெனரேட் பண்ணீங்க எனக்கு தெரியல, டவுட் இருக்கா? ஏன்னா இந்த கிராங்க் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கான், அந்த போர்ட் பாயிண்ட் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிருக்கு, ஓகேவா? அப்போ ஃபிக்ஸ்டா இருக்கும்போது இதோட கிராஸ் செக்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஓபின்னு எடுத்துக்கலாமா? இவ்வளோ ஆர்பிஎம்ல சுற்றுது ஃபிக்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து ஓபின்னு எடுத்துருக்கோம், ஓகேவா? அடுத்தது the crank 150 அப்படிங்கிறது இது. the crank OB அப்படிங்கிறது இருக்கும். B2 அதான் B2 ஏன் மென்ஷன் பண்ணிருக்காங்க? சரி, கனெக்டிங் ராடுங்கிறது A to B எடுத்துக்குமா? இது வந்து என்ன எடுத்துப்போம்? A to B. இது வந்து OB. சார் அப்படி ஃபிக்ஸ்ட் லைன் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் தான் சொல்லிருக்காங்க, ஃபிக்ஸ்ட் லைன் சொல்ல. ஸ்டேட்மென்ட் எல்லாம் படிக்கணும். மார்ஜின் வெலாசிட்டி ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் படி. கிளியரா? இப்போ இத வச்சு we want to construct first என்ன டயகிராம் நம்ம கான்செப்ட் பண்ணனும்? ஸ்பேஸ் டயகிராம் கான்செப்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் we go with the velocity diagrams. So இப்போ ஸ்பேஸ் டயகிராம் first என்னது?
First space diagram போற முன்னாடி we want to know the angular velocity. Omega OB.